அதிகார பத்திரம் என்றால் என்ன? அது எதற்காக அந்த அதிகார பத்திரம் கொடுக்கப்படுகிறது? ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிறது? அதனுடைய சட்டபூர்வமான தற்போதைய நடைமுறைகள் என்ன? ஒரு நபர் தனக்கு சொந்தமான சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அது நிலம், வீடு, காலி மனை, பிரிவுபடாத மனைகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்தினை தன் பேரில் கிரயம் பெறுவதற்கோ வாங்குவதற்கோ இல்ல தன்னுடைய பேரில் இருக்கும் அந்த சொத்தினை வேறு நபர்களுக்கு விற்பதற்காக தன்னால் நேரடியாக சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு போக முடியாது, அது சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு போய் அலைய முடியாதுங்கிற காரணத்தினால தனக்கு பதிலாக ஒரு ஏஜென்ட் நியமித்து அந்த ஏஜென்ட் அந்த பிரின்சிபலுக்காக முதல்வருக்காக செய்யக்கூடிய செயல்களை அதிகாரம் வழங்குவதுதான் அதிகார பத்திரம் என்று சட்டத்தால் சொல்லப்படுகிறது. அப்படி பொறுத்த வரைக்கும் அதிகார பத்திரம் இரண்டு வகையாக இருந்து வருகிறது. ஒன்னு ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி, அது பொது அதிகார பத்திரம். இரண்டாவது ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி, அது தனிப்பட்ட செயல்களுக்காக வரையறுக்கப்பட்ட செயல்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அதிகார பத்திரம். இந்த ரெண்டை பொறுத்த வரைக்கும் பொது அதிகார பத்திரம் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னியை பொறுத்த வரைக்கும் விற்பதற்கோ மனைகளாக பிரிப்பதற்கோ கட்டிடம் கட்டுவதற்கோ இல்லைன்னா அந்த இடத்தை ப்ரொமோட் பண்ணி டெவலப் பண்றதுக்காகவோ கடன் பெறுவதற்காக அதை பார்த்துக் கொள்வதற்காக சொல்லி எல்லா விதமான செயல்களையும் உள்ளடக்கியதாக அந்த அதிகார பத்திரம் இருக்கும். இந்த ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு வேலைக்காக மட்டுமே அது கொடுக்கப்பட்டதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சொத்தை பராமரிப்பதற்காக மட்டும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லைன்னா விற்பதற்காக மட்டுமோ அப்படின்னு இருக்கும். அந்த வரையறுக்கப்பட்ட மற்ற விஷயங்கள்ல கடன் வாங்குவதோ வேறு தொடர்பான விஷயங்களோ கட்டிடம் கட்டுவது தொடர்பான விஷயங்களோ அதுல குறிப்பிட்டு இருக்காது. முன்பெல்லாம் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதன் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு சொந்தமான சொத்து வேற ஊர்ல இருக்கு, இல்லைன்னா அந்த நபர் வெளிநாட்டில் இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு அந்த சொத்தினை அபகரிக்கும் நோக்கத்தோடு சம்பந்தம் இல்லாத நபர்கள் அந்த சொத்துக்கு உரிமையாளர்களாக மோசடியாக ஆள் மாறாட்டம் செய்து போலி ஆவணங்கள் அடிப்படையாக வைத்து பொது அதிகார பத்திரம் தயாரித்து அந்த அடிப்படையில் சொத்துக்களை விற்பது நாளடைவில் பெருகி அதன் காரணமாக ஏராளமான வழக்குகள் காவல்துறையாலும் நீதிமன்றங்களும் பெருகிவிட்டது. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1/11/2009 ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் அவர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவின் அடிப்படையில் பொது அதிகார பத்திரம்னா என்ன, அது எப்படி செயல்படணும், அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன மாதிரியான நடைமுறைகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏராளமான வரையறைகளை உட்படுத்தி அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இன்று வரைக்கும் பவர் ஆஃப் அட்டார்னியை பொறுத்த வரைக்கும் செயல்பட்டு வருகிறது, பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னியை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திரத்தில் அதனுடைய எல்லைகள் குறிப்பிடப்பட்டு அது என்ன சர்வே நம்பர், புலையன் இருக்கிறது, எந்த கிராமம் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் வரணும். ஒருவேளை அவர் அந்த ஆவணத்தில் பட்டாவை தான் தன்னுடைய உரிமையாக கொண்டிருந்தாருனால் அந்த பட்டா யார் பேரில் இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இதற்கு முன்பாக அந்த சொத்து எப்படி வந்தது, எப்படி கிரயம் பெற்றார் இருக்குதோ அது கிரயம் சம்பந்தமான ஒரிஜினல் ஆவணங்களையுமே அவர் சார் பதிவாளருக்கு கொண்டு வர வேண்டும். இப்படி பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அது இந்த வரை நடைமுறையில் இருந்து வருகிறது. இது ஒருவேளை பிரிவுபடாத சொத்து அன்டிவைடட் லேண்டாக இருந்து ஒரு பிளாட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது தொடர்பான ஆவணங்களையும் எல்லாமே நேரடியாக ஒரிஜினல் கொண்டு வரும். அந்த ஆவணங்கள் 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல டைப் செய்யப்பட்டு 10,100 ரூபாய் கவர்மெண்ட் ஃபீஸாக கட்டணும். அதே சூழல்ல ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு இடையே அந்த பவர் கொடுக்கப்பட்டால் 1,100 ரூபாய் ஸ்டாம்ப் கட்டினா போதுமானது. இது தவிர பவர் ஆஃப் அட்டார்னில பணம் கொடுத்து உதாரணத்திற்கு ஒரு சொத்துக்கு பவர் கொடுக்கப்படுகிறது, அதுக்கு 10 லட்சம் ரூபாய் அவங்க பணமாக வாங்கி கொண்டு ஒரு பவர் கொடுக்கப்பட்டால் 4% ஸ்டாம்ப் அதுக்கு கட்டணும், 1% கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டணும். இந்த பவர் ஆஃப் அட்டார்னி பொறுத்த வரைக்கும் இது கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்களாக இருப்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908, இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் 1899. இந்த இரண்டு சட்டங்களும் இந்த பவர் ஆஃப் அட்டார்னி மற்றும் பதிவு செய்யக்கூடிய ஆவணங்களை பொறுத்தும் கட்டுப்படுத்தும் சட்டமாக இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.